வடமாகாண சபையால் மாங்குளத்தில் அமைக்கப்பட்ட சுற்றுலா மையம் நேற்றைய தினம் வைபவ ரீதியாக திறந்து வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொண்ட வடமாகாண கல்வி பண்பாட்டு அலுவல்கள் விளையாட்டுத்துறை அமைச்சர் குருகுலராஜா வடமாகாண சபைக்குரிய சுற்றுலா துறைகள் பல கடற்படையினரின் பொறுப்பில் உள்ள நிலையில் அவற்றை எவ்வாறு அபிவிருத்தி செய்வதென்று கேள்வி எழுப்பியுள்ளார். அது கொஞ்ச காலமாக ஒரு போக முடியாது சொல்லி சொல்கிறோம். நீங்கள் பார்த்தால் அங்கே காரணங்களுக்கும் ஊர்காவற்றிற்கும் இடையில் இருக்கிற கடற்கோட்டை கடற்படையினருடைய பொறுப்பில் இருக்கிறது. அவை எல்லாம் அது மாகாண சபைக்குரிய சுற்றுலாத்துறைக்குரிய இடங்கள். காங்கேசந்துறையிலே ஒன்றை போட்டிருக்கிறார். இந்த லட்சணத்திலே நாங்கள் எங்களுடைய சுற்றுலாத்துறையை எவ்வாறு செய்வது. கிளிநொச்சி சுண்டிக்குளம் பிரதேசத்தில் இராணுவத்தினரால் பாரியதொரு சுற்றுலா மையம் அமைக்கப்பட்டுள்ளதுடன் மேலும் பல இடங்களில் படையினர் சுற்றுலாத்துறையுடன் தொடர்புடைய வர்த்தக நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாகவும் அமைச்சர் குருகுலராஜா குற்றம் சாட்டுகின்றார். எங்களுடைய பிரதேசத்திலே கௌதாரி முனை என்ற பிரதேசம், அங்கே போர்த்துகீயர்களால் கட்டப்பட்ட புகைக்கூடு குடாநாட்டிலே இருந்து வருகின்ற கப்பல்கள், இந்திய ஓஷனிலிருந்து வருகின்ற கப்பல்கள் அந்த புகையை பார்த்து தங்களிடத்தில் வருவதற்காக பழைய காலங்களிலே கட்டிய அந்த புகைக்கூடு இன்னும் கௌதாரி முனையிலே இருக்கிறது. மண்டதீவிலிருந்து ஒரு கொஞ்ச தூரத்துக்கு அந்த இடத்துக்கு நாங்கள் வந்து போகலாம். அந்த இடங்களெல்லாம் பெரிய மணல் மேடு, மணல் கூட்டி, எங்களுடைய ஊரிலே மணல் காட்டிலே மணல் கூட்டிகள் இருந்தன. அவையெல்லாம் அழிக்கப்பட்டிருக்கின்றன. சாவகச்சேரியிலே மணல் கூட்டி ஸ்டேஷனுக்கு பக்கத்திலே ஒரு பனியள உயரத்துக்கு 50ஆம் ஆண்டிலே இருந்தது. 60ஆம் ஆண்டிலும் கொஞ்சிலிருந்து 70 அவையெல்லாம் அழிக்கப்பட்டிருக்கிறது. கௌதாரி மொழியிலே இயற்கையாகவே எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்னர் குறிக்கப்பட்ட அந்த மணல் போரின் பின்னதாக அரசாங்கத்தினுடைய அரசியல்வாதிகளினால் பெரிய மலைகளை குழந்தெடுத்து கொண்டு போய்விட்டார்கள். பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது. அந்த பெரிய மலையை, அந்த மணலை எவ்வாறாக அவ்வளவற்றையும் கொண்டு சென்றார் என்பது ஒரு பெரிய கேள்வியாக. எனவே இவ்வாறு அளிக்கப்பட்ட ஒரு இடத்திலே நாங்கள் எங்களுடைய சுற்றுலாத்துறையை முன்னெடுத்து செல்ல வேண்டிய சந்தர்ப்பம் இருக்கிறது. வடக்கில் சுற்றுலாத்துறை அபிவிருத்தி கண்டு வருகின்ற மாவட்டமாக யாழ் மாவட்டம் காணப்படுகிற நிலையில் இவ்வாறு அளிக்கப்பட்ட சுற்றுலாத்துறையை முன்னெடுத்து செல்ல வேண்டிய கட்டாயம் வடமாகாணத்திற்கு உள்ளதாக குறிப்பிட்ட அவர், முல்லைத்தீவு மாவட்டம் உட்பட பல பிரதேசங்களில் உள்ள கடற்கரைகளை புனரமைப்பதற்கும் அபிவிருத்தி செய்வதற்கும் பண உதவிகள் தேவைப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.